வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களோடு இணைந்திருக்கும் நான் கோஷிகா தேலன். சிஸ்ரகுமார் கிருஷான் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பூட்டான் பிரதமர் இலங்கை பாராளுமன்றத்திற்கு விஜயம். எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை தமக்கு வழங்குமாறு இலங்கை தமிழரசுக் கட்சி சபாநாயகருக்கு கடிதம். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தாமதம் என பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிப்பு. வவுனியாவில் சிறுவன் ஒருவன் கொலை செய்யப்பட்டமை குறித்து போலீசார் விசாரணை. கொட்டகத்தன கொலை சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர். கல்வி மற்றும் விவசாய உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு பூட்டான் பிரதமருக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் இடையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள பூட்டான் பிரதமர் ஷெரின் டோப்கே மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவையை முன்னெடுப்பது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியுள்ளனர். பௌத்த தர்மத்தை பின்பற்றுகின்ற பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவினூடாக இனங்களுக்கிடையில் நல்லுறவுகளை ஏற்படுத்துவதற்கு இது சிறந்த சந்தர்ப்பம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பூட்டான் பிரதமரை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்த போது சுட்டிக்காட்டியுள்ளார். பூட்டான் சர்வதேச மட்டத்தில் இலங்கைக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்புகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டதுடன் இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பூட்டானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பௌத்த உறவுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லும் நோக்கில் அனுராதபுரம் மகாஸ்ரீ போதியில் பூட்டான் பிரதமருக்கு அரச மரக்கன்றொன்றை பரிசாக வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதேவேளை பூட்டான் பிரதமர் இன்று பிற்பகல் பாராளுமன்றத்திற்கு சென்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவி இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்து சபாநாயகரிடம் இன்று கடிதம் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் கே துரைராஜசிங்க மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோரது கையொப்பத்துடன் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என இந்த கடிதத்தினூடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய லொத்தர் சபையை பிரபல்யப்படுத்துவதற்காக கடந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருந்த நிதியில் 375 மில்லியன் ரூபாவை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரசார பணிகளுக்கு பயன்படுத்தியுள்ளதாக லொத்தர் சபையின் தலைவர் ஷாமிலா பெரேரா தெரிவித்துள்ளார். நவம்பர் மாசி சிட்டு ஜனவரி மாசி தக்வா 2014 ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரையான 3 மாதங்களில் தேவைக்கு அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது. காணொலி ஒன்றை நாடு பூராகவும் காண்பிப்பதற்கு தேசிய லொத்தர் சபையிடமிருந்து 67 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. பல பகுதிகளிலும் முன்னாள் ஜனாதிபதியின் புகைப்படத்துடன் 150 பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. பல இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கால்டன் வலையமைப்பினால் நடத்தப்பட்ட மருதநோட்டு போட்டி என்பவற்றிற்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. தேசிய லொத்தர் சபையினால் செலவிட தேவையற்ற 400 மில்லியன் ரூபாய் இங்கு செலவிடப்பட்டிருக்கின்றது. இந்த 400 மில்லியனில் 90% தேர்தல் பிரசாரங்களுக்காக செலவிடப்பட்டிருக்கின்றன. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் சஷேந்திர ராஜபக்ச போலீஸ் நிதி மோசடி பிரிவிற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார். வெளிவிவகார அமைச்சினால் கொள்வனவு செய்யப்பட்ட 2 அதிசொகுசு பஸ்களை வேறு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியமை குறித்து அவரிடம் இன்று விசாரணை செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சரிடம் சுமார் 2 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதியின் தனிப்பட்ட செயலாளராக செயற்பட்டேன். அந்த பணிகளுக்காக இந்த பஸ்கள் பயன்படுத்தப்பட்டதா என்பது குறித்து பல மணித்தியாலங்கள் வினவப்பட்டது. அதற்காகவே அதிக நேரம் சென்றது. போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறுகின்ற விதத்தில் நிதி மோசடி குறித்து விசாரணை செய்யப்படவில்லை.
පිළිබඳව නෙමෙයි. එම ප්‍රකාශය සටහන් කරගත්තේ நிதி மோசடி விசாரணை பிரிவினால் இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடு ஒன்றை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலத்தில் வெளிவிவகார அமைச்சினால் 2 அதிசொகுசு பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இந்த பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. எனினும் குறித்த 2 பஸ்களும் தனிப்பட்ட விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்த நாம் எதிர்பார்த்துள்ளோம். சட்டமா அதிபருக்கு ஆவணங்களை சமர்ப்பித்து பின்னர் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கிறோம். අධිකරණ ක්‍රියාමාර්ග ගැනීමටයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுஜன ஐக்கிய முன்னணி வேட்பாளரின் கூட்டங்களுக்கு மக்களை கூட்டிச் செல்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபையிடமிருந்து பெற்றுக்கொண்ட பஸ் வண்டிகளுக்கு பணம் செலுத்தப்படவில்லை என இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பிரசார பணிகளுக்கு பஸ்கள் வழங்கியமைக்காக 142 மில்லியன் ரூபாய் அறவிடப்பட வேண்டியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்சவின் பிரசார பணிகளுக்கு இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் ஈடுபடுத்தப்பட்டன. இதற்காக 142 மில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்குவதற்கு 150 மில்லியன் ரூபாய் தேவையாக உள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்காக பயன்படுத்திய பஸ்களுக்காக கட்டணம் செலுத்தப்படுமாக இருந்தால் நமக்கு கடனின்றி செயற்பட முடியும். பஸ்கள் வழங்கியமைக்காக 50 மில்லியன் கிடைத்தது. இன்னும் 142 மில்லியன் கிடைக்க வேண்டும். தற்போது கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. புத்தாண்டின் பின்னர் சட்ட ரீதியாக செயற்பட எதிர்பார்த்துள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர், கூட்டமைப்பின் செயலாளர், ஜனாதிபதி தேர்தல் குழுவின் செயலாளர் ஆகிய 3 பேருக்கும் நாம் கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளோம். எல்லா புகழும் பெற்று பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்த முடியாத வகையில் தனது பிறந்த நாளுக்கு முன்தினம் கழுத்தறுப்பட்டு சிறுவன் இறந்தது வவுனியா மக்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. பாடசாலை முடித்து வீடு திரும்பிய சஞ்சய் மர்மமான முறையில் வீட்டுக்கு பின்புறமாக கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டான். வீட்டில் யாருமற்ற நேரத்தில் பாலகனின் மரணம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சத்தம் போட்டாலே எங்க இருந்தாலும் ஓடி வருவியா சஞ்சய்? இப்ப யாரப்பா ஓடி வருவா? மழையே சாஞ்சி போய் கிடக்குது. பாலகன் பாரிலிருந்து விடைபெற காரணமானவர்கள் யார்? கொலையின் பின்னணி என்ன? மரணத்தின் மர்மம் என்ன? புரியாத புதிராக உள்ளது. கிளாஸ் முடிச்சுட்டு 2 மணிக்கு வீட்டை வந்திருக்காரு. வீட்டை வரும்போது அவங்க வந்து வீட்டை வந்து 2:30 மணிக்கு வீட்டை வந்து அம்மா கிட்ட பசிட்டு சோறு கேட்டிருக்கா. அவன் 2 பேர் அவனுக்கு அவன் தம்பிக்காரன் 2 பேர் சோத்தை போட்டு கொடுத்துட்டு தம்பிக்காரன் குளப்படி செய்யறான்னு தூக்கி கொண்டு பக்கத்து வீட்டை போயிருக்கிறான். பெரியம்மா கோலை எடுக்க சொல்லி கொடுக்கும்போது கொடுத்துட்டு திரும்பவும் கோலை கொண்டு கொடுத்துருக்கா. திரும்ப வீட்டை கொண்டு வைக்க சொல்லிக்கிறா. வீட்டை கொண்டு வைக்க சொல்லி கோலை எடுத்துக்கொண்டு வீட்டை கொண்டு வச்சவர் தான். அதுக்கு பிறகு அவரை பார்க்க இல்லை. அதுக்கப்புறம் தாய்க்காரி வீட்டை வந்து தேடி சஞ்சய் கூப்பிட்டு பார்த்துக்கிறா. கூப்பிட்டு பார்க்க அவ இல்லை. அப்போ இன்னொரு பொடியின் கோலை கொண்டு வந்து இந்த நம்பருக்கு டயல் அடிச்சு பார்க்கும்போது பின்பக்கம் சத்தம் கேட்டுக்கொண்டு இருக்கு. அப்போ கோல் டயல் பண்ணிக்கிட்டே பின்பக்கம் போக பொடி கிடந்து அதில் கிடந்திருக்கு. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தடயங்களை தேடி விசாரணைகளை ஆரம்பித்தனர். சந்தேகத்தின் பேரில் சிலர் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் 3-4 மணிக்கிடையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டுக்கருகிலுள்ள காட்டுப்பகுதியிலிருந்து சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கழுத்து பகுதியில் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டுள்ளார். வீட்டுக்கருகில் உள்ள பற்றைக்குள்ளிருந்து சிறுவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கழுத்து பகுதியில் கூரிய ஆயுதங்களினால் தாக்கப்பட்டுள்ளார். வீட்டிலிருந்து பின்புறமாக 50 மீட்டர் தூரத்தில் கத்தி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கத்தி கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது தொடர்பில் உறுதியாக கூற முடியாது. சம்பவம் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மோப்ப நாய்களை பயன்படுத்தி கத்தி தொடர்பில் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. எனினும் இதுவரை சாதகமான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற வேண்டும் என்ற ஆசையுடன் கல்வியை தொடர்ந்த சஞ்சய் இன்று உயிருடன் இல்லை. அவன் படித்த பள்ளியை சோகத்தில் மூழ்க வைத்துள்ளது. சிறந்த
மாணவனாகவும் விளையாட்டுத்துறை மற்ற ஏனைய விடயங்களிலுமே ஒரு நல்ல ஒரு பண்பான பணிவான ஒரு மாணவனாக எங்கள் பாடசாலையை திறந்து விளங்கிய மாணவன். உண்மையாகவே அந்த மாணவனுக்கு ஈடு செய்ய முடியாமல் இருக்கின்றது. அவனுக்கு இப்படி ஒரு திடீரென இந்த மாணவனுக்கு நடந்த இந்த செயற்பாட்டை அதிபராலேயோ ஆசிரியர்களோ மாணவர்களாலோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. மாலை நேர வகுப்பை முடித்து வீடு சென்ற மாணவன் 1 மணித்தியாலத்துக்குள்ளே எங்களுக்கு இப்படியான ஒரு செய்தி ஒன்று கிடைத்தது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சஞ்சயின் மரணம் குடும்பத்தினரை மட்டுமன்றி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. முகவரியற்று முகாம்களில் வாழும் ஆயிரக்கணக்கானோர் பல ஆண்டுகளாக போராடி வருவது தமது உறவுகளை தேடி. நாளாந்தம் போராட்டம், கண்டுபிடித்து தருமாறு கோஷம், இதுவே உறவுகளை தொலைத்தவர்களின் வாழ்க்கையாக மாறியுள்ளது. சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் தனது கணவன், 2 சகோதரர்கள் மற்றும் சகோதரியின் கணவன் ஆகியோர் காணாமற் போன கதையை ஞாபகப்படுத்துகின்றார் சந்திரகலா. கிடுகு கூரை, காற்றுக்கு தாக்கு பிடிக்காத தகரக்கோட்டிலில் உறவுகளுக்காக காத்திருப்பவர்களுள் இவளும் ஒருத்தி. சம்பூரை சேர்ந்த 32 வயதான சந்திரகலாவை கட்டைப்பறிச்சான் அகதி முகாமில் சந்தித்தோம். 2006, 5, 9 எங்களோட கணவர் எங்களை கொண்டு இடம்பெயர்ந்து வெறுக்கல்ல இருந்து எங்களை கொண்டு விட்டுப்பட்டு போனாங்க. திரும்பி அவங்க வீடு திரும்பவே இல்லை. 4 பேர், எனது தம்பி 2 பேர், எந்த கணவர் என்ன தங்கச்சிட்ட போய் எனக்கு புள்ள இருக்கு, தங்கச்சிக்கு ஒரு புள்ள இருக்கு. வாழ்வாதாரத்துக்கு எது விதமான கஷ்டம் இல்லை. அதை கூடி நாங்க நினைக்கல. வாழ்வாதாரத்தை பத்தி கூடி எங்களோட கணவர் 4 பேரையும் தம்பி தங்கச்சிட்ட போய் இந்த கணவர் 4 பேரையும் கண்டுபிடிச்சு தரணுமா தான் எங்கேயோ எல்லாம் போய் நாங்க கண்ணீர் விட்டு இப்ப எனக்கு கத்த கூடிய எனக்கு தைரியம் கூட இல்லாமலுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 12 வயதான மகன், சகோதரி மற்றும் சகோதரியின் 9 வயதான மகள் ஆகியோருடன் அகதி முகாமில் வாழ்ந்து வருகின்றார் சந்திரகலா. எனக்கு ஒரு தொழிலும் இல்லாம நான் ஒரு சிறுகால நடந்துதான் அந்த கஷ்டத்துக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு எனக்கு அதுக்கு வர வியாபாரம் கூட எனக்கு காணாது. உள்ளே படிப்பு வைக்கணும். கணவர் நாளைக்கு வருவார் என்று எதிர்பார்த்துதான் இந்த தொழிலையும் செய்து அன்றைக்கு நான் சாப்பிடுத்து எனது பிள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உறவுகளை தொலைத்த கதையை எமக்கு கூறிய போது சந்திரகலா திடீரென மயங்கி வீழ்ந்தார். பொருளாதாரம் கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் உறவுகளை தேடும் பலர் சொந்த நிலத்திலும் வாழ முடியாத துர்ப்பாக்கிய நிலையை எதிர்நோக்கியுள்ளமை வேதனைக்குரியது. காணாமற் போனவர்களை பட்டியலிடுவோர் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பு. வலிகாமம் வடக்கு கிழக்கு பகுதியில் 570 ஏக்கர் காணி ராணுவத்தினரிடமிருந்து இன்று விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சர் தெரிவித்துள்ளார். ராணுவத்தினரிடமிருந்து இன்று விடுவிக்கப்பட்ட 570 ஏக்கர் காணியை அதன் உரிமையாளர்கள் பார்வையிட முடியும் என அமைச்சர் டி. எம். சுவாமிநாதன் கூறினார். அதன் பின்னர் குறித்த காணிகள் இந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவுக்கு சொந்தமானது என்பதை கண்டறிந்ததன் பின்னர் அவற்றை 20ஆம் தேதி அளவில் மக்களிடம் கையளிக்க உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை வடக்கில் விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்த 1000 ஏக்கர் காணியில் விடுவிக்கப்படாதிருந்த ஏனைய பகுதிகள் இன்று விடுவிக்கப்பட்டதாக ராணுவ பதில் ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ஜானா ஜாவேர் குறிப்பிட்டார். இன்னுயிர் நீத்த அஸ்கிரி பீடத்தின் மகாநாயகர் உடுகம ஸ்ரீ புத்த ரகித தேரரின் பூதவுடலுக்கு இன்றும் பெருந்திரளான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளனர். கண்டி அஸ்கிரி மகாபீடத்தின் உடுகம விகாரையிலிருந்து அஸ்கிரி விகாரிக்கு அன்னாரின் தேகம் இன்று காலை எடுத்து செல்லப்பட்டது. அன்னாரின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை கண்டி போலீஸ் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இன்னுயிர் நீத்த அஸ்கிரி பீடத்தின் மகாநாயகர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரின் மறைவு குறித்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் அனுதாபங்களை வெளியிட்டுள்ளனர். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலுவலகம், சீன குடியரசின் சார்பில் சீன தூதுவர் அலுவலகம், இலங்கை இந்து குருமார் அமைப்பு ஆகியன அனுதாப செய்திகளை வெளியிட்டுள்ளன. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று அரசு குடியின் தீமையை விளம்பரப்படுத்தும் அதே நேரத்தில் மலேகம் முழுவதும் மது கடைகளுக்கு அனுமதி கொடுத்து மக்களை தள்ளாட வைத்துள்ளது. வயது வித்தியாசமின்றி மலையகத்தில் மது பாவிப்பது வாடிக்கையாகிவிட்டது. மக்கள் தொகையின் விகிதாசார அடிப்படையில் திட்டங்களை செயல்படுத்தும் அரசு மது கடைகளில் மட்டும் தாராளமயமாக்கலாகியுள்ளது. சுதந்திர வர்த்தக கொள்கையை பின்பற்றும் இலங்கை அரசு மது கடைகளில் தாராளமயமாக்கல் மற்றும் தனியார் மயமாக்கல் கொள்கையினையே பின்பற்றி வருகின்றது.
மலையகத்தின் பல பிரதான நகரங்களில் வீதிக்கு வீதி பாடசாலை இருக்கின்றதோ இல்லையோ மதுக்கடைக்கு உத்தரவாதம் அளித்துள்ளது இந்த அரசு. நாளொன்றுக்கு 450 ரூபாயை மட்டுமே ஊதியமாக பெறும் மலையக தொழிலாளர்கள் மது பாவனையால் தமது சம்பள பணத்தை செலவழிப்பது குடும்பத்துக்கு அல்ல, மது கடைகளுக்கே. இதனால் பல குடும்பங்கள் சீரழிந்து நடுத்தரவிற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். ஒவ்வொரு சந்தைக்கும் ஒவ்வொரு பார் உழைக்கிற சல்லி பூரா கொண்டு இந்த பார்ல தான் கொடுக்குறாங்க. மற்றது புஸ்தகம் போட்டும் பார்களில் குடிக்கிற ஆள்களும் சில பேர் இருக்காங்க. மாச கடைசியில சம்பளம் போட்டோன்னா அந்த சல்லியில முக்காவாசி பார் கட்டிட்டு கொஞ்சம் தான் கொண்டாந்து வீட்டுகளுக்கு சாமான் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம தோட்டத்துக்கள்ல மாவு தூள் இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த தூளை கொண்டு போயிட்டு ஒரு பாக்கெட்டா 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு போத்த கல் குடிச்சு விட்டுருவாங்க. மாவு 10 கிலோ 15 வாங்கினாங்கன்னா அதில் 5 கிலோ தூக்கி கொண்டு போயிட்டு கடைகளில் கொடுத்துட்டு அதுக்கும் குடிச்சு விட்டு இப்படி வந்து மலைக்கு முழுக்க எங்களுக்கு இந்த மது சாலைகளை மூடி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சம்பளம் அட்வான்ஸ் போட்டால் குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு சாமான் வாங்குறது இல்லை, பார்க்கு தான் எல்லாம் செலவழிக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போடணும், அது மாவு வாங்கினா மாவு போயிருங்க, அரிசி வாங்கினா அரிசி போயிருங்க, தூள் மாவெல்லாம் போயிருங்க. கோடிக்கணக்காக பணம் பொருளும் இவ்வர்த்தகத்தை மட்டுமே கவனிக்கும் அரசு நாட்டின் பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக விளங்கும் மலையக தொழிலாளர்களின் உடல்நிலையையோ அவர்களது வாழ்வியல் முறையையோ கண்டுகொள்ளாதது மலையக மக்கள் மீது அரசுக்கு இருக்கும் அக்கறையை காட்டுகின்றது. மலையகத்துங்களோ கிட்டத்துல உள்ள பாருங்கள் எல்லாம் எடுக்கிறது தான் நல்லது, அது இல்லாம போறது தான் நல்லது. அப்பதான் எங்க வீட்டுகளில் உள்ள ஆம்பளாளுக பிள்ளைங்களை எல்லாம் ஒரு நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். இல்லாட்டி நாங்க சம்பாதிக்கிற காசு எல்லாமே அந்த பார்களுக்கு தான் போகும். இப்போ 10ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 11ஆம் தேதி வந்து கேளுங்க பாருக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு கேளுங்க. அவங்க அந்த டோட்டல் கணக்கை சொல்லக்குள்ள இங்கே வீட்டுக்கு அந்த மாதிரி செலவுக்கு சல்லி பத்தாம போயிடும். வீட்டில் வந்து பார்த்தா சுப்பின் பேக்கில் தான் அரிசி மாவு வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு உட்காந்துருக்கணும். பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், வைத்தியசாலைகள் என்று பாரபட்சம் பார்க்காமல் மதுக்கடைகள் நிரம்பியுள்ளமை பெண்கள், சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பெரும் அசௌகரியங்களை ஏற்படுத்துகின்றது என்றால் அது மிக இல்லை. நல்லாட்சி 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமான அபிவிருத்தி என்று வாய்களிய பேசும் இந்த அரசு மலையக மக்களின் வாழ்வை மேம்படுத்தாவிட்டாலும் அவர்களை பின்னோக்கி தள்ளிவிடாது பாதுகாக்க குறைந்தபட்சம் மதுக்கடைகளின் எண்ணிக்கையாவது குறைக்க வேண்டும். பூரண மதுவிலக்கு என்று கூறும் இந்நல்லுலகில் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதே தாய்மார்களின் ஏகோபித்த கோரிக்கை என்று கூறினால் அது மிகையாகாது. ககவத்தை கொட்டகத்தென்ன பகுதி பெண்ணின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணைகளை மேற்கொள்ள கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பெல்மடுல்ல மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபரை ஆஜர்படுத்திய போதே நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. ககவத்த கொட்டகெத்தன பகுதியில் கடந்த 5ஆம் திகதி கொலை செய்யப்பட்ட 3 பிள்ளைகளின் தாயாரான சந்திராணி ஸ்வர்ணலதாவின் இறுதிக்கிரியைகள் பல சந்தேகங்களுக்கு பதில் தெரியாத நிலையில் இடம்பெற்றன. தற்போது இந்த கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் 18 வயதான மகனே இந்த கொலையை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. 18 வயதான அவரது 2வது மகன் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இவர் தன் தாயுடன் வீட்டில் இருந்துள்ளார். விசாரணைகளின் போது கிடைத்த சில தகவல்களை அடிப்படையாக கொண்டு இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது காதலிக்கு பரிசொன்றை வாங்கி கொடுப்பதற்காக தாயிடம் பணம் கோரியதாகவும் அதற்கு தாய் மறுப்பு தெரிவித்ததால் இவ்வாறு இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் வீட்டில் இன்றும் யாரும் இல்லாத நிலையில் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த வீட்டிற்கு 2 வழிகளில் செல்ல முடியும் என்பதோடு ககவத்த கொட்டகெத்தன வீதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து கடந்த 6ஆம் திகதி அவரது சடலம் மீட்கப்பட்டது. கொலை செய்யப்பட்டுள்ள இடத்திற்கு அருகில் போலீஸ் காவலரன் ஒன்றும் விசேட அதிரடிப்படையினரின் முகாம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த கொலையுடன் அவரது மகன் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று கூறுகின்ற விடயத்தில் சந்தேகம் உள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் போலீசாருக்கு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில்
கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதத்தை கண்டுபிடிக்கும் நோக்கில் கடற்படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆனால் ஆயுதங்கள் எதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொலையுண்ட பெண்ணின் மகன் பெல்மடுள்ள நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். 48 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விட்டிருந்தது. அது குறித்து கவனம் செலுத்திய நீதவான் தினேஷ் லக்மால் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் தேர்தல் முறையாக என ஒரே தடவையில் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதற்கு இணக்கம் தெரிவிப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற குழு தீர்மானித்துள்ளது. கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. சுயாதீன ஆணைக்குழுவை மீள ஸ்தாபிப்பது, நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையின் சில அதிகாரங்களை திருத்துவது உள்ளிட்ட விடயங்களை கொண்ட 19வது அரசியலமைப்பு திருத்தம் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் 19 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதுடன் அவற்றுள் 14 மனுக்கள் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டன. கோமிந்த ஆசிரி, ஜீவன் பெரேரா, உதய கமன்பில, டி வீரசேகர, வெண்கமுவ நாலக்க தேரர், ஸ்வர்ணபாலி வணிகசேகர, மாத்தரை ஆனந்த சாகர தேரர், சோவிர சந்திரசிரி, நிஷ்நாத்த, ஸ்ரீ வர்ணசிங்க, MTV சேனல் தனியார் நிறுவனம் மற்றும் MBC நெட்வொர்க்ஸ் தனியார் நிறுவனத்துடன் சிசிர ஜாக்குரி ஆகியோரே இந்த மனுக்களை தாக்கல் செய்தனர். பிரதம நீதியரசர் கே ஸ்ரீபவன், சந்திரா ஏக்கநாயக்க மற்றும் பிரியசாத் ஆகிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு தொடர்பில் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் உயர்நீதிமன்றம் தமது கருத்தை சபாநாயகரிடம் அறிவித்திருந்தது. அதன் பிரகாரம் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் நேற்று அறிவித்ததுடன் 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்தின் சில சரத்துக்களை நிறைவேற்றுவதற்கு மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு அவசியம் என குறிப்பிட்டார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அமைச்சரவையின் பிரதானியாக பிரதமர் இருக்க வேண்டும் என்ற சரத்தை மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்ற வேண்டும். අමාත්‍යවරුන් සංඛ්‍යාව අමාත්‍යංශ සහ අමාත්‍යවරුන්ට පවරන විෂයන් மற்றும் அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் விடயங்கள் தொடர்பில் தீர்மானிப்பதற்கு பிரதமருக்கு அதிகாரங்களை வழங்குவது தொடர்பில் மக்கள் அபிப்பிராயம் வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமைச்சரவையின் விடயங்கள், பொறுப்புகள் மற்றும் எண்ணிக்கையை மாற்றுவதற்கு பிரதமருக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்ய முடியும் என்ற சரத்தை மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமைச்சர்களிடம் ஒப்படைக்கப்படும் அமைச்சுக்கள் பிரதமரினூடாக உறுதி செய்யப்பட வேண்டும் என கூறப்படும் சரத்தும் மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பினூடாக நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறான ஒப்படைப்புகள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்றம் செய்யப்படலாம் என்ற சரத்து மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு ஊடாக நிறைவேற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை அந்தஸ்து இல்லாத அமைச்சர் ஒருவரின் அமைச்சு பதவியை பிரதமரின் வேண்டுகோளுக்கு அமைய வர்த்தமானி அறிவித்தலூடாக அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சருக்கு வழங்க முடியும் என்ற சரத்து மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு ஊடாக நிறைவேற்றப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஊடகம் தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள சில சரத்துக்களுக்கு மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு அவசியம் என உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தேர்தலின் போது தனியார் ஊடகங்களும் உள்ளடங்கும் வகையில் உரிய அதிகாரி ஒருவரை நியமிப்பது மற்றும் தேர்தலின் போது ஆதரவு தெரிவிக்கும் கட்சி தொடர்பில் ஊடக நிறுவனங்கள் அறிவிக்க வேண்டும் என்ற சரத்தும் அவற்றுள் உள்ளடங்குகின்றது. உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் இந்த சட்டமூலம் தொடர்பான சில திருத்தங்களை அரசாங்கம் மீண்டும் முன்வைத்துள்ளது. முதல் சட்டமூலத்தில் காணப்பட்ட வர்த்தமானியில் நீக்கப்பட்ட ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆலோசனைக்கு அமைய செயற்பட வேண்டிய முக்கிய விடயங்கள் பின்னர் 11 பக்கங்கள் அடங்கிய மற்றொரு புதிய சட்டமூலமாக சட்டமூலத்துக்கு மேல் சட்டமூலம் சமர்ப்பிக்கின்றார்கள். இது சரியாக முன்னெடுக்கப்படவில்லை என்பது தெளிவாகின்றது. இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமும் பிரதமரும் மிகவும் வித்தியாசமானதொரு போக்கை கடைபிடிக்கின்றமை தெரிகின்றது. இது தொடர்பில் பாராளுமன்றம் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும். கடந்த 13ஆம் தேதி பிரதமரினால் வேறு ஒரு அரசியலமைப்பு திருத்தம் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி முன்வைக்கப்பட்ட அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி பேரளவிலான ஜனாதிபதியாக காணப்பட்டார். அரசு தலைவராக, பாராளுமன்ற தலைவராக, முப்படைகளின் தலைவராக ஜனாதிபதி பெயரிட்டு அமைச்சரவையின் பிரதானியாகவும் அமைச்சரவையை நிர்வகிக்கும் நபராக பிரதமர் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசாங்கத்தின் தலைவராக ஜனாதிபதியை பெயரிட்ட போதிலும் அந்த திருத்தத்தில் ஏனைய பகுதிகளில் உள்ள பிரதமர் அமைச்சரவையின் பிரதானி என்ற விடயம் நீக்கப்படவில்லை. அதன் காரணமாகவே இந்த வர்த்தமானி அறிவித்த தொடர்பான முறைப்பாடு ஆரம்பித்தது.
இந்த முரண்பாட்டை நீக்குவதாக தெரிவித்து மற்றொரு திருத்தத்தை மேற்கொண்டு அந்த வர்த்தமானி அறிவிக்காது அரசியல் அமைப்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைத்தனர். உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்திற்கு அமைய இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஜனநாயகமாக்க வேண்டும் என நாம் தெளிவாக கூறினோம். அவ்வாறு எனின் அரசு தலைவராகவும் பாராளுமன்றத்தின் தலைவராகவும் முப்படைகளின் தலைவராகவும் ஜனாதிபதி தொடர்ந்தும் காணப்படுவார். எனினும் அவரிடம் உள்ள சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருக்கும். அதுவே இந்த நாட்டிற்கு சிறந்தது. நாம் அதற்கு ஆதரவளிப்போம். ஜனநாயக மயப்படுத்தப்பட வேண்டும். உண்மையில் இவ்வாறு இடம்பெறவில்லை. கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் இணக்கம் தெரிவித்த ஆவணங்களை கடந்த மார்ச் 15ஆம் தேதி பிரதமர் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இந்த பெருப்பேறு ஏற்பட்டிருக்காது. இதனை மேலும் திருத்தத்திற்கு உட்படுத்த முடியுமா என்ற பிரச்சனை எழுந்துள்ளது. அதற்கான சந்தர்ப்பம் உள்ளது. பாராளுமன்ற விவாதத்தின் போது மீள அந்த நிபந்தனைகளை முன்வைத்து அதில் திருத்தத்தை மேற்கொண்டு அதனை சட்டமாக்கும் உரிமை காணப்படுகின்றது. அதனை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டியதில்லை. பாரிய திருத்தங்களின் போது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்வது மிகவும் கடினமான விடயம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் எவ்வித சிக்கல்களும் இல்லை. மக்கள் அபிப்பிராய வாக்கெடுப்பு இன்றி இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளோம். 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் இந்த சட்டமூலம் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த காலப்பகுதியில் இந்த சட்டமூலத்தை சாதகமான வகையில் மேம்படுத்துவதற்கான மேலும் சில திருத்தங்கள் 3/2 எல்லைக்குள் நிறைவேற்றும் வகையில் முன்வைப்பதற்கு நாம் எண்ணியுள்ளோம். அத்துடன் விரைவில் விருப்பு வாக்கு முறையை ரத்து செய்வதற்கான சரத்துக்களை அரசியலமைப்பில் முன்வைப்பதற்கு நாம் துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். 20 தொடக்கம் 22ஆம் தேதிக்குள் அதனை நிறைவேற்றுவதே எமது நோக்கமாகும். அடுத்த தேர்தலுக்கு முன்னர் தேர்தலில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளாரா? அனைவருக்கும் ஏதேனும் கிடைக்கும் என்ற எண்ணத்திலேயே ஜனாதிபதியும் காணப்படுகின்றார். அவருக்கு அனைவரும் உதவி செய்தார்கள். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் சிறந்த விடயங்களை முன்னோக்கி கொண்டு செல்வோம் என ஜனாதிபதி நேரடியாக கூறினார். இதனை தேர்தல் முறையை மாற்றும் சட்டமூலத்துடனேயே முன்னெடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, பொது முன்னணி ஆகியன எம் அனைவரினதும் நிலைப்பாடாக உள்ளது. ஜனாதிபதி இதனை உங்களுக்கு எங்கே கூறினார்? பாராளுமன்றத்தில் எமது கட்சியின் கூட்டம் ஒன்றிருந்தது. அதில் இது தொடர்பில் கூறினார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.